ஓம் சாந்தி. ஜூலை 14, 2024. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி நவம்பர் 25, 2000. தந்தைக்கு சமமானவர் ஆகுவதற்கு 2 விஷயங்களில் திட சங்கற்பத்தை கொண்டிருங்கள். உங்களின் சுய மரியாதையை பேணுதல் மற்றும் அனைவருக்கும் மரியாதை கொடுத்தல். இன்று பாப்தாதா தனது அனைவரிலும் மிக அழகான, அனைவரிலும் மிக இனிமையான சிறிய பிராமண குடும்பத்தையும் சிறிய பிராமண உலகையும் பார்க்கின்றார். இந்த சிறிய உலகம் மிகவும் தனித்துவமானதும் அத்துடன் அழகானதும் ஆகும். ஏன் அது அழகானது? ஏனென்றால் இந்த பிராமண உலகில் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு விசேஷமான ஆத்மா. புறத்தே ஆத்மாக்களான நீங்கள் பார்ப்பதற்கு சாதாரணமானவர்கள் போல் தோன்றினாலும் பிராமண ஆத்மாக்களான உங்களின் மகத்தான சிறப்பு இயல்பு என்னவென்றால், நீங்கள் உங்களின் தெய்வீக புத்திகளால் பரமாத்மாவை இனம் கண்டுள்ளீர்கள். அது 90 வயதான ஒருவராக நோய்வாய்ப்பட்டவராக இருந்தாலும், VVIPக்களாக இருந்தாலும், பிராமணர்களாகிய உங்களைத் தவிர வேறு எவரிடமும் பரமாத்மாவை இனம் காண்பதற்கான தெய்வீக புத்தியும் தெய்வீக கண்களும் இல்லை. தாய்மார்களான நீங்கள் அனைவரும் ஏன் இங்கே வந்துள்ளீர்கள்? உங்களின் கால்கள் வேலை செய்தாலும் செய்யாவிட்டாலும் நீங்கள் இங்கே வந்துள்ளீர்கள். நீங்கள் அவரை இனம் கண்டதால் மட்டுமே இங்கே வந்துள்ளீர்கள். உங்களைத் தவிர வேறு எவராலும் இனம் காணும் கண்ணை அல்லது புத்தியை பெற முடியாது. தாய்மார்களான நீங்கள் அனைவரும் இந்த பாடலை பாடுகின்றீர்கள்தானே? நாங்கள் கண்டோம், நாம் அடைந்து விட்டோம். தாய்மார்களான உங்களுக்கு இந்த போதை இருக்கிறதா? நீங்கள் உங்களின் கைகளை அசைக்கின்றீர்கள், மிகவும் நல்லது. பாண்டவர்களான உங்களுக்கு இந்த போதை உள்ளதா? நீங்கள் ஒருவரை விட ஒருவர் முன்னணியில் இருக்கின்றீர்கள். சக்திகளில் எதுவும் குறைவில்லை, பாண்டவர்களில் எதுவும் குறைவில்லை. எவ்வாறாயினும் இந்த சிறிய உலகம் எத்தனை அழகானது என்பதை பார்ப்பதில் பாப்தாதாவிற்கு சந்தோஷம் உள்ளது. நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது ஆத்மாக்களான நீங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றீர்கள். இன்று பாப்தாதா உள்நாட்டினதும் வெளிநாடுகளிலும் உள்ள ஆத்மாக்கள் அனைவருடைய இதயங்களின் பாடலை கேட்டார். பாபா, இனிமையான பாபா, நாம் அறிவோம், நாம் கண்டோம். சகல திசைகளையும் சேர்ந்த குழந்தைகள் இந்த பாடலை பாடிய வண்ணம் சந்தோஷத்தில் அமிழ்ந்திருந்தார்கள். அத்துடன் அன்பு கடலில் மூழ்கி இருந்தார்கள். இங்கே பௌதீக ரூபத்தில் இல்லாமல் இருந்த போதும் எங்குமுள்ள குழந்தைகள் தமது இதயங்களாலும் தமது திருஷ்டியாலும் பாப்தாதாவின் முன்னால் இருந்தார்கள். தொலைவில் உள்ள குழந்தைகளையும் பாப்தாதா தனக்கு முன்னால் பௌதீக ரூபங்களில் அமர்ந்திருப்பவர்களை போன்றே பார்க்கின்றார். இந்த நாடோ அல்லது வெளிநாடுகளோ அங்கே சென்று அவற்றை சுற்றி வர பாப்தாதாவிற்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? அதற்கு பதிலாக பாப்தாதா எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் பல 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 மில்லியன் மடங்கு அன்பையும் நினைவுகளையும் வழங்குகின்றார். எங்குமுள்ள குழந்தைகள் அனைவரையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரின் இதயத்திலும் ஓர் எண்ணத்தை மட்டுமே பாபா பார்க்கின்றார். அனைவரும் தமது கண்களால் கூறுகின்றார்கள், நாம் இறைவன் நமக்கு கொடுத்த 6 மாதங்கள் வீட்டு வேலையை நினைவு செய்கின்றோம். நீங்கள் அனைவருமே இதை நினைவு செய்கின்றீர்கள் தானே? நீங்கள் அதை மறக்கவில்லை தானே? பாண்டவர்களான நீங்கள் அதை நினைக்கின்றீர்களா? நீங்கள் அதை மீண்டும் நன்றாக நினைவு செய்கின்றீர்களா? ஏன் பாப்தாதா இதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றார்? இதற்கான காரணம் என்ன? நீங்கள் நேரத்தை பார்க்கின்றீர்கள். பிராமண ஆத்மாக்களான நீங்களும் உங்களை பார்க்கின்றீர்கள். உங்களின் மனம் இளமையாகின்றன, உங்களின் ஷரீரங்களுக்கு வயதாகின்றன. உங்களால் காலத்தின் அழைப்பையும் ஆத்மாக்களின் அழைப்பையும் மிக தெளிவாக கேட்க முடிகிறது.
ஆகவே ஆத்மாக்களின் இதயங்களின் அழைப்பானது அதிகரிப்பதை பாப்தாதா பார்த்தார். ஓ சந்தோஷத்தை அருள்பவரே, ஓ அமைதியை அருள்பவரே, ஓ உண்மையான சந்தோஷத்தினை அருள்பவரே, அத்துடன் அதில் ஒரு துளியை எங்களுக்கு வழங்குங்கள். இவ்வாறு அழைப்பவர்களின் வரிசை எத்தனை நீண்டதாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். தந்தையின் வெளிப்படுத்துகை மிக விரைவில் இடம்பெற வேண்டும் என நீங்கள் அனைவரும் நினைக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த எண்ணம் இருப்பதனால் இந்த வெளிப்படுத்துகை ஏன் தாமதமாகின்றது? உங்களின் இதயங்களில் இந்த ஆசை உள்ளது. நீங்கள் அதை பற்றியும் பேசுகின்றீர்கள். நான் தந்தைக்கு சமமானவர் ஆக வேண்டும். நீங்கள் இவ்வாறு ஆக விரும்புகின்றீர்கள் தானே? நீங்கள் இப்படி ஆக விரும்புகின்றீர்களா? அச்சா, நீங்கள் ஏன் அப்படி ஆகுவதில்லை? நீங்கள் தந்தைக்கு சமமானவர் ஆக வேண்டும் என பாப்தாதா உங்களுக்கு கூறியுள்ளார். என்னவாக வேண்டும் என்றும் எப்படி ஆக வேண்டும் என்றும் 2 கேள்விகள் எழுவதில்லை. ஏனென்றால் இவை இரண்டும் சமமானவர் ஆகுதல் என்ற கூற்றில் அடங்கியுள்ளது. நீங்கள் என்னவாக வேண்டும் என்பதன் விடை உங்களிடம் உள்ளது. நீங்கள் தந்தைக்கு சமமானவர் ஆக வேண்டும். நீங்கள் எப்படி அவ்வாறு ஆகப் போகின்றீர்கள்? தந்தையை பின்பற்றுங்கள். தந்தையினதும் தாயினதும் அடிச்சுவடுகள். அஷரீரியான தந்தையும் பௌதீக தாயான பிரம்மாவும். அவர்களை எப்படி பின்பற்றுவது என்று கூட உங்களுக்கு தெரியாதா? இன்றைய உலகில் குருடர்களால் கூட குருடர்களை பின்பற்ற முடிகிறது. ஒரு தடியின் சப்தத்தை தமது சொந்த தடியால் பின்பற்றுவதன் மூலம் அவர்களால் தொலைவிற்கே செல்ல முடியும் என்பதை காண முடிகின்றது. நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான்கள். நீங்களே 3ஆம் கண்ணை உடையவர்கள். அத்துடன் முக்காலங்களையும் அறிந்தவர்கள். பின்பற்றுவது என்பது உங்களுக்கு பெரிய விஷயம் அல்ல. அது உங்களுக்கு கடினமான விஷயமா? பேசுங்கள். இது கடினமான ஒன்றா? அது அப்படி அல்ல. ஆனால் அது இப்படி ஆகின்றது. பாப்தாதா எங்கும் சுற்றுலா சென்று நிலையத்திலோ அல்லது வீட்டிலோ ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் பிரம்மா பாபாவின் பல படங்களை வைத்திருப்பதை காண்கின்றார். நீங்கள் எங்கே பார்த்தாலும் படங்கள் மட்டுமே உள்ளன. அவை அவ்யக்த தந்தையினதோ அல்லது பிரம்மா பாபாவினதோ ஆகும். அது நல்லது. எவ்வாறாயினும் ஒரு படத்தை, சித்திரத்தை பார்ப்பதன் மூலம் உங்களால் நடத்தையை, சரித்திரத்தை நினைவு செய்ய முடிகின்றதா? அல்லது உங்களால் அதை நினைவு செய்ய முடியவில்லையா என பாப்தாதா வியப்படைகின்றார். நீங்கள் படத்தை வெறுமனே பார்க்கின்றீர்களா? ஒரு படத்தை பார்ப்பதன் மூலம் நீங்கள் தூண்டுதல்களை பெற வேண்டும். பாப்தாதா ஒரு வார்த்தையை தவிர வேறு எதையும் உங்களுக்கு கூறவில்லை. அதை பின்பற்றுங்கள், அவ்வளவுதான். அதிகம் சிந்திக்காதீர்கள் அல்லது பல திட்டங்களை செய்யாதீர்கள். இதுவல்ல நான் அதை செய்ய வேண்டும், நான் அதை இப்படி செய்யக்கூடாது, நான் அப்படி செய்ய வேண்டும். இல்லை, தந்தை என்ன செய்தாரோ நீங்கள் அதை பிரதி செய்ய வேண்டும். எப்படி பிரதி செய்வது என உங்களுக்கு தெரியுமா? தற்காலத்தில் விஞ்ஞானம் போட்டோ பிரதி செய்யும் இயந்திரத்தை கண்டுபிடித்துள்ளது. அவர்கள் இதை கண்டுபிடித்துள்ளார்கள் தானே? உங்களிடம் ஒரு போட்டோ பிரதி இயந்திரம் உள்ளதல்லவா? எனவே இங்கே தந்தை பிரம்மாவின் படங்கள் உங்களிடம் உள்ளன. அவற்றை மிக நன்றாக வைத்திருங்கள். மிக பெரிய படங்களை வைத்திருங்கள். நீங்கள் அவற்றை வைத்திருக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு போட்டோ பிரதியை செய்யுங்கள். எனவே எங்கும் சுற்றி வரும்போது பாப்தாதா இதை கண்டார். நீங்கள் படத்தை விரும்புகின்றீர்களா அல்லது நடத்தையை விரும்புகின்றீர்களா? உங்களிடம் எண்ணம் உள்ளது, உற்சாகம் உள்ளது, அத்துடன் லட்சியமும் உள்ளது. இதைவிட உங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? எதையாவது பாதுகாப்பாக பொருத்துவதற்கு அது 4 மூலைகளிலும் உறுதியாக பொருத்தப்பட வேண்டும் என்பதை பாப்தாதா பார்த்திருக்கின்றார். எனவே 3 மூலைகள் மிக உறுதியாக இருப்பதையும் ஒரு மூலை இப்பொழுது உறுதியாக்கப்பட வேண்டும் என்பதையும் பாப்தாதா கண்டார். உங்களிடம் எண்ணம் உள்ளது, உற்சாகம் உள்ளது, உங்களுக்கு லட்சியமும் உள்ளது. அவர்களில் எவரிடமாவது அவர்கள் என்னவாக விரும்புகின்றார்கள் என்று கேட்டால்
தாம் தந்தைக்கு சமமாக வேண்டும் என்றே அவர்கள் கூறுவார்கள். அவர்களில் எவரும் தந்தையை விட குறைவாக வேண்டும் என கூற மாட்டார்கள். என்றுமே இல்லை, அவர்கள் சமமாகவே ஆக விரும்புகிறார்கள். இது மிகவும் நல்லது. நீங்கள் இந்த ஒரு மூலையை உறுதியாக்க முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் தொடர்ந்து முன்னேறும் பொழுது அது தளர்வடைகிறது. அந்த மூலை திட சங்கற்பமாகும். உங்களுக்கு எண்ணமும் உள்ளது, உங்களிடம் லட்சியமும் உள்ளது. ஆனால் இக்கட்டான சூழ்நிலை தோன்றும் பொழுது சாதாரணமான வார்த்தைகளில் நீங்கள் ஒரு பிரச்சனை என்று குறிப்பிடுகிறீர்கள். அது உங்களின் திட சங்கற்பத்தை பலவீனம் ஆக்குகிறது. திட சங்கற்பம் என்றால் நீங்கள் இறக்க வேண்டி இருந்தாலும் உங்களின் எண்ணத்தை ஒரு பொழுதும் கைவிட மாட்டீர்கள். நீங்கள் தலைவணங்க வேண்டியிருக்கும், நீங்கள் இறக்க வேண்டியிருக்கும், நீங்கள் வாழ்க்கையில் உங்களை வளைத்து கொள்ள வேண்டியிருக்கும், நீங்கள் சகித்து கொள்ள வேண்டியிருக்கும், நீங்கள் கேட்க வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பொழுதும் உங்களின் எண்ணத்தை கைவிட மாட்டீர்கள். இது திட சங்கற்பம் எனப்படுகிறது. ஓம் நிவாஸில் தங்கியிருக்க வந்தபோது பிரம்மா பாபா அவர்களை கேலி செய்வதுண்டு. அவர்களை பலசாலிகள் ஆக்குவதற்கு அவர்களிடம் அவர் கேட்பார், நீங்கள் அதிக அளவு தண்ணீர் குடிப்பீர்களா? அதிக அளவு மிளகாய் சாப்பிடுவீர்களா? நீங்கள் பயப்பட மாட்டீர்கள் தானே? அதன் பின்னர் அவர்களின் கண்களின் முன்னால் அவர் தனது கைகளை தட்டுவார். அவர்கள் தமது கண்களை சிமிட்டினால் தோல்வியடைந்து விடுவார்கள். எனவே இந்த முறையில் பிரம்மா பாபா சிறுவர்களை பலசாலிகள் ஆக்கினார். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உங்களின் எண்ணத்தில் கண் ஒரு பொழுதும் அசையக்கூடாது. நீங்கள் சிறுவர்களாக இருந்தபோது சிவப்பு மிளகாய்களும் ஒரு பாத்திரம் தண்ணீரும். நீங்கள் அனைவரும் இப்பொழுது வளர்ந்து விட்டீர்கள் தானே? ஆகவே இன்றும் பாப்தாதா உங்களிடம் கேட்கின்றார், உங்களுக்குள் திட சங்கற்பமான எண்ணம் இருக்கிறதா? தந்தைக்கு சமமானவர் ஆக வேண்டும் என்ற திட சங்கற்பம் உங்களின் எண்ணத்தில் காணப்படுகின்றதா? நீங்கள் அப்படி ஆகுவீர்கள் என்பதல்ல, ஆனால் நீங்கள் நிச்சயமாக அப்படி ஆகப் போகின்றீர்கள். அச்சா, நீங்கள் இப்பொழுது உங்களின் கைகளை அசைக்கலாம். தொலைக்காட்சியுடன் இருப்பவர்கள் அவர்களின் புகைப்படங்களை எடுங்கள். தொலைக்காட்சி பயனுள்ளதாக இருக்க வேண்டும் தானே? உங்களின் கைகளை உயர தூக்குங்கள். அச்சா, தாய்மார்களும் தமது கைகளை உயர்த்துகிறார்கள். பின்னால் அமர்ந்திருப்பவர்களே, உங்களின் கைகளை மேலும் உயரே தூக்குங்கள். அச்சா, மிகவும் நல்லது. கேபின்களில் அமர்ந்திருப்பவர்கள் தமது கைகளை உயர்த்துகின்றார்கள் இல்லை. கேபின்களில் அமர்ந்திருப்பவர்கள் கருவிகளாக இருக்கிறார்கள். அச்சா, நீங்கள் குறுகிய நேரத்திற்கு உங்களின் கைகளை உயர்த்தி பாப்தாதாவை மகிழ்வித்தீர்கள். இப்பொழுது குழந்தைகளை ஒரு விஷயத்தை செய்ய வைக்க வேண்டுமென்று பாப்தாதா விரும்புகின்றார். அவர் உங்களுக்கு அதை பற்றி கூற விரும்பவில்லை, எனினும் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என அவர் விரும்புகின்றார். உங்களின் மனதில் திட சங்கற்பத்தை வைத்திருங்கள். அற்ப விஷயங்களுக்காக உங்களின் எண்ணங்களை பலவீனமாக்காதீர்கள். யாராவது உங்களை இகழ்ந்தாலும், உங்களை வெறுத்தாலும், உங்களை அவமதித்தாலும் அல்லது தூற்றினாலும் அல்லது உங்களுக்கு துன்பம் விளைவித்தாலும் உங்களின் நல்லாசிகள் ஒரு பொழுதும் நிற்கக்கூடாது. நீங்கள் ஒரு சவால் விடுத்து நீங்கள் மாயையை மற்றும் ஜடப்பொருளை மாற்றுகின்ற உலகை மாற்றுபவர்கள் என கூறுகிறீர்கள். உங்களின் தொழில் உங்களுக்கு நினைவிருக்கிறது தானே? நீங்கள் உலகை மாற்றுபவர்கள் தானே? ஒருவர் தனது சமஸ்காரங்களின் ஆதிக்கத்தினால் உங்களுக்கு துன்பம் கொடுத்தாலும், உங்களை புண்படுத்தினாலும் அல்லது உங்களை தளம்பலடைய செய்தாலும் உங்களால் துயரமான எதையும் சந்தோஷமானதாக மாற்ற முடியாதா? உங்களால் அவமானங்களை சகித்து கொள்ள முடியாதா? ஓர் அவதூற்றை உங்களால் ஒரு ரோஜாவாக மாற்ற முடியாதா? அந்த பிரச்சனையை உங்களால் தந்தைக்கு சமமானவர் ஆக்குகின்ற எண்ணமாக மாற்ற முடியாதா? நீங்கள் உங்களின் பிராமண பிறவி எடுத்ததும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டதும் உங்களுக்கு நினைவிருக்கிறதா?
உங்களின் இதயபூர்வமான நம்பிக்கையுடன் நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர் என்று கூறுவதற்கு உங்களுக்கு ஒரு வினாடியோ ஒரு மாத காலமோ எடுத்திருந்தாலும் உங்களுக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டதல்லவா? நீங்கள் இதை அனுபவம் செய்திருக்கின்றீர்கள் தானே? அந்த நேரத்தில் நீங்கள் மாயைக்கு ஒரு சவால் விடுத்து நீங்கள் மாயையை வென்றவர் ஆகின்றீர்கள் என கூறினீர்கள். நீங்கள் இந்த சவாலை மாயைக்கு விடுத்தீர்களா? நீங்கள் மாயையை வென்றவர் ஆக விரும்புகின்றீர்கள் இல்லையா? நீங்கள் மாயையை வென்றவர்கள் தானே? அல்லது அவ்வாறு ஆகுவதற்கென வேறு யாராவது வருவார்களா? நீங்கள் மாயைக்கு சவால் விடுத்ததால் இந்த பிரச்சனைகள், இந்த சூழ்நிலைகள், இந்த குழப்பங்கள் அனைத்துமே மாயையின் ராஜரீக வடிவங்களாகும். சூழ்நிலைகள் மாற முடியாது, நிலையம் மாற முடியாது, இடம் மாற முடியாது, ஆத்மாக்கள் மாற மாட்டார்கள். ஆனால் நான் மாற வேண்டும். அனைவருக்கும் உங்களின் ஸ்லோகங்கள் மிகவும் பிடிக்கும். நான் எவரையும் பழிவாங்க விரும்பவில்லை, ஆனால் நாம் நிச்சயமாக மாறுவோம். இது பழையதோர் ஸ்லோகமாகும். மாயை மேலும் புதிய மற்றும் ராஜரீகமான வடிவங்களில் வருவாள், பயப்படாதீர்கள். மாயை இன்ன ரூபங்களில் வருவாள் என பாப்தாதா உங்களுக்கு கீழ்கோடிட்டு காட்டியிருக்கின்றார். அவள் வருகின்றாள், அது மாயை என நீங்கள் உணராத வகையில் அவள் வருவாள். தாதி உங்களுக்கு புரியவில்லை, இது மாயை இல்லை, இது நிஜம் என நீங்கள் கூறுவீர்கள். அவள் மேலும் ராஜரீகமான வடிவத்தில் வருவாள், பயப்படாதீர்கள். ஏன்? எதிரி ஒருவர் வெற்றி பெற்றாலும் அல்லது தோல்வி பெற்றாலும் தன்னிடம் உள்ள சிறிய அல்லது பெரிய ஆயுதங்களில் எதையாவது பயன்படுத்த மாட்டாரா? அல்லது அவர் அவற்றை பயன்படுத்த மாட்டாரா? அவர் அவற்றை பயன்படுத்துவார். ஆகவே மாயையும் முடிவிற்கு வரப்போகின்றாள். எவ்வாறாயினும் அவளின் முடிவு நெருங்கி வருகின்ற அளவிற்கு அதற்கேற்ப அவள் தனது ஆயுதங்களை பல புதிய வழிமுறைகளில் பயன்படுத்துகின்றாள். அத்துடன் பயன்படுத்துவாள். அதன் பின்னர் அவர் உங்களின் காலடிகளில் தலை வணங்குவாள். முதலில் அவள் உங்களை தலைவணங்கச் செய்வாள், பின்னர் அவளே தலை வணங்குவாள். இதில் ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் பாபா உங்களை கீழ்கோடிடும்படி செய்கின்றார். தந்தைக்கு சமமானவர் ஆகுவது உங்களின் லட்சியமாகும். இதற்கு உங்களின் சுய மரியாதையை பேணுங்கள். மரியாதை கொடுத்தல் என்றால் மரியாதையை பெறுதல் என்ற அர்த்தம். அதை எடுப்பதன் மூலம் நீங்கள் அதை பெற மாட்டீர்கள். ஆனால் அதை கொடுத்தல் என்றால் அதை பெறுதல் என்ற அர்த்தம். யாராவது உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என கூறுவது சரியல்ல. மரியாதை கொடுத்தல் என்றால் அதை பெறுதல் என்ற அர்த்தம். எனவே சுய மரியாதை என்றால் அது ஷரீர உணர்வின் அடிப்படையில் உள்ள சுயமரியாதை அல்ல. ஆனால் அது பிராமண வாழ்க்கையின் சுயமரியாதை, மேன்மையான ஆத்மாவின் சுயமரியாதை, சம்பூர்ணம் ஆகுவதன் சுயமரியாதை. ஆகவே உங்களின் சுய மரியாதையை பெறுங்கள். மரியாதையை எடுத்துக் கொள்ளாதீர்கள். மரியாதை கொடுத்தல் என்றால் அதை பெறுதல் என்ற அர்த்தம். இந்த இரண்டு விஷயங்களில் திட சங்கற்பத்தை பேணுங்கள். ஒருவர் எந்த அளவிற்கு உங்களின் திட சங்கற்பத்தை அசைக்க முயற்சி செய்தாலும் உங்களின் திட சங்கற்பம் பலவீனமாக அனுமதிக்காதீர்கள். அதை பலமானது ஆக்குங்கள். அசைக்க முடியாதவர் ஆகுங்கள். அப்பொழுது மட்டுமே உங்களால் நீங்கள் பாப்தாதாவிற்கு செய்த 6 மாதங்களுக்கான சத்தியத்தை நிறைவேற்ற முடியும். உங்களின் சத்தியம் உங்களுக்கு நினைவிருக்கிறது தானே? தொடர்ந்து நாட்களை எண்ணி 15 தினங்கள் முடிவடைந்து விட்டன. மேலும் 5½ மாதங்களே உள்ளன என கூறாதீர்கள். நீங்கள் இதயபூர்வமாக உரையாடும் பொழுது நீங்கள் அமிர்த வேளையில் இதயபூர்வமாக உரையாடுகின்றீர்கள். பாப்தாதாவிற்கு மிக நல்ல விஷயங்களை கூறுகிறீர்கள். நீங்கள் அவருக்கு என்ன கூறுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் தானே? திட சங்கற்பத்தை கொண்டிருங்கள். பிழையான விஷயங்களில் திட சங்கற்பத்துடன் இருக்காதீர்கள். எனக்கு உறுதியான நம்பிக்கை உள்ளது, நான் கோபப்பட வேண்டும். அப்படி செய்யாதீர்கள். ஏன்? தற்காலத்தில் பெரும்பாலானோரில்
பதிவீட்டில் வெவ்வேறு வகையான கோபங்களின் பதிவுகளை பாப்தாதா பார்க்கின்றார். கோபம் அதன் புற வடிவில் மிக சிறிதளவே காணப்படுகிறது. ஆனால் வெவ்வேறு வகையான கோபத்தின் சுவடுகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. எத்தனை வகையான கோபங்கள் உள்ளன என்பதில் ஒரு வகுப்பு எடுங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? அது எனது நோக்கமோ அல்லது உணர்வோ கிடையாது. நான் வெறுமனே அதை சொல்லிவிட்டேன். இதில் ஒரு வகுப்பு எடுங்கள். ஆசிரியர்கள் பலர் வந்துள்ளார்கள். 1200 ஆசிரியர்கள் வந்துள்ளார்கள். 1200 பேருக்கும் திட சங்கற்பமான எண்ணம் இருக்குமாக இருந்தால் நாளையே மாற்றம் நடப்பதற்கான சாத்தியம் உள்ளது. அப்பொழுது பல விபத்துகள் இடம்பெற முடியாது. அனைவரும் பாதுகாப்பாக இருப்பார்கள். ஆசிரியர்களே, உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களில் பலர் இருக்கின்றீர்கள். ஆசிரியர்களாக இருத்தல் என்றால் அஸ்திவாரமான கருவிகளாக இருத்தல் என்று அர்த்தம். அஸ்திவாரம் பலமாக இருந்தால், அதாவது அது திட சங்கற்பத்துடன் இருந்தால், மரத்தின் எஞ்சிய பகுதியும் தானாகவே சரியாகிவிடும். தற்காலத்தில் அனைவரும் வெளி உலகிலும் பிராமண உலகிலும் இருப்பவர்கள் இருவருக்குமே தைரியமும் உண்மையான அன்பும் தேவைப்படுகின்றன. நிபந்தனைகளுடன் கூடிய அன்போ அல்லது சுயநலமான அன்போ இல்லை. ஒன்று உண்மையான அன்பு, மற்றொன்று தைரியம். உதாரணத்திற்கு, ஒருவர் தனது சமஸ்காரங்களின் ஆதிக்கத்தினால் 95% தளம்பலை ஏற்படுத்தக்கூடிய எதையாவது செய்திருக்கக்கூடும். ஆனால் அவர் 5% நன்றாக செய்திருப்பார். நீங்கள் அந்த 5% நல்ல தன்மையை பார்த்து அவர் மிக நன்றாக செய்தார் என கூறி அவரை ஊக்குவியுங்கள். அதன் பின்னர் எஞ்சியவற்றையும் அவர் சரி செய்ய வேண்டும் என கூறினால் அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட மாட்டார். நீங்கள் ஏன் இதை செய்தீர்கள், இதை இப்படி செய்யக்கூடாது, நீங்கள் அதை அப்படி செய்யக்கூடாது என்று கூறினால் அவர் ஏற்கனவே தமது சமஸ்காரங்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு பலவீனமாக இருப்பதனால் அவர் பதட்டமடைவார். அவரால் முன்னேற முடியாதிருக்கும். அனைத்திற்கும் முதலில் அவரின் 5%க்காக அவரை ஊக்கப்படுத்துங்கள். அதை நீங்கள் மிக நன்றாக செய்கின்றீர்கள். உங்களால் அதை மிக நன்றாக செய்ய முடியும். அதன் பின்னர் காலத்தையும் அவரின் ஸ்திதியையும் கருத்தில் கொண்டு அவருக்கு விளங்கப்படுத்தினால் அவர் மாறுவார். அவரை ஊக்கப்படுத்துங்கள். ஏனென்றால் ஆதிக்கத்தின் கீழுள்ள ஆத்மாக்களுக்கு தைரியம் கிடையாது. தந்தை எப்படி உங்களை மாற்றினார்? நீங்கள் விகாரமானவர், நீங்கள் அழுக்கானவர் என கூறி உங்களின் பலவீனங்களை பற்றி அவர் என்ன கூறினார்? அவர் அப்படி கூறினாரா? அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஓர் ஆத்மா என்பதை நினைவூட்டினார். இந்த மென்மையான விழிப்புணர்வானது உங்களுக்குள் சக்தியை ஏற்படுத்தி உங்களை மாற்றியது. அவர்களுக்கும் நினைவூட்டி அவர்களை ஊக்கப்படுத்துங்கள். இந்த விழிப்புணர்வானது இயல்பாகவே சக்தியை ஏற்படுத்தும். உங்களுக்கு புரிகின்றதா? எனவே நீங்கள் இப்பொழுது சமமானவர்கள் ஆகுவீர்கள் தானே? தந்தையையும் தாயையும் பின்பற்றுங்கள் என்ற ஒரு கூற்றை நினைவில் வைத்திருங்கள். தந்தை என்ன செய்தாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அவரின் பாத சுவடுகளில் உங்களின் பாத சுவடுகளை வையுங்கள். அப்பொழுது சமமானவர் ஆகுவது எவ்வளவு இலகுவானது என்பதை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். நாடகம் தொடர்ந்து உங்களுக்கு சிறிய விளையாட்டுகளை காட்டுகிறது. நீங்கள் வியப்பு குறிகளை போடுவதில்லை தானே? அச்சா, பல குழந்தைகளின் வாழ்த்து மடல்கள், கடிதங்கள், இதயத்தின் பாடல்கள் அனைத்தும் பாப் தாதாவை வந்தடைந்துள்ளன. எனது நினைவையும் கொடுங்கள், எனது அன்பையும் தெரிவியுங்கள் என நீங்கள் அனைவரும் கூறுகின்றீர்கள். அதனால் தந்தையும் கூறுகின்றார், அதேபோல் தனது அன்பையும் நினைவுகளையும் வழங்குங்கள். தந்தை உங்களை நினைவு செய்கின்றார். குழந்தைகளான நீங்களும் அவரை நினைவு செய்கின்றீர்கள். ஏனென்றால் இந்த சிறிய உலகில் பாப்தாதாவும் குழந்தைகளான நீங்களும் மட்டுமே இருக்கின்றீர்கள். வேறெந்த விரிவாக்கமும் கிடையாது. ஆகவே நீங்கள் யாரை நினைவு செய்வீர்கள்?
குழந்தைகள் தந்தையை நினைவு செய்வார்கள், தந்தையும் குழந்தைகளையே நினைவு செய்கின்றார். எனவே இந்த நாட்டையும் வெளிநாடுகளையும் சேர்ந்த குழந்தைகள் அனைவருக்கும் பாப் தாதா அதிக 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 அளவு அன்பையும் நினைவுகளையும் வழங்குகின்றார். அச்சா, எங்குமுள்ள பிராமண உலகின் விசேஷமான ஆத்மாக்கள் அனைவருக்கும் திட சங்கல்பத்தின் மூலம் சதா வெற்றி பெறும் வெற்றி நட்சத்திரங்களுக்கும் தங்களை சம்பூர்ணமாக்குவதன் மூலம் காலத்தின் அழைப்பையும் ஆத்மாக்களின் அழைப்பையும் நிறைவேற்றும் சம்பூர்ண ஆத்மாக்களுக்கும் ஏதாவதோர் ஆதிக்கத்தின் கீழுள்ள பலவீனமான ஆத்மாக்களுக்கு தைரியத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஊக்குவிப்பவர்களுக்கும் தந்தையின் உதவியை பெற்றுக்கொள்ள தகுதி வாய்ந்த ஆத்மாக்களுக்கும் தமது சொந்த மாற்றத்தின் மூலம் மாயையையும் ஜடப்பொருளையும் பலவீனமான ஆத்மாக்களையும் மாற்றுகின்ற உலகை மாற்றுகின்ற ஆத்மாக்களுக்கும் எங்குமுள்ள இந்த சிறிய பிராமண உலகின் ஆத்மாக்கள் அனைவருக்கும் அத்துடன் இங்கே தனிப்பட்ட முறையில் வந்திருக்கும் மேன்மையான ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் பல பல மில்லியன் மடங்கு அன்பும் நினைவுகளும் நமஸ்காரங்களும் உரித்தாகட்டும். ஆசீர்வாதம். நீங்கள் மௌனத்தின் வசதிகளை பயன்படுத்தி தொலைவில் இருந்தே மாயையை இனம் கண்டு அவளை துரத்தி மாயையை வென்றவர் ஆகுவீர்களாக. மாயை இறுதி கணம் வரை வருவாள். மாயையின் கடமை வருவது, அவளை தொலைவிலிருந்து விரட்டி அடிப்பது உங்களின் கடமை. மாயை வந்து உங்களை அசைத்து பின்னர் நீங்கள் அவளை துரத்தினால் அதுவும் நேரத்தை வீணாக்குவதே ஆகும். ஆகவே மௌனத்தின் வசதிகளால் தொலைவில் இருந்தே அது மாயை என்பதை இனம் கண்டு கொள்ளுங்கள். அவள் உங்களை நெருங்கி வர அனுமதிக்காதீர்கள். நான் என்ன செய்வது, நான் எப்படி இதை செய்வது, நான் இன்னமும் ஒரு முயற்சியாளர் என நீங்கள் நினைத்தால் அது மாயைக்கு விருந்து உபச்சாரம் செய்வதை போன்றதாகும். அதன் பின்னர் நீங்கள் விரக்தி அடைகின்றீர்கள். ஆகவே அவளை தொலைவில் இருந்தே இனம் கண்டு துரத்தி விடுங்கள். நீங்கள் மாயையை வென்றவர்கள் ஆகுவீர்கள். ஸ்லோகம். மேன்மையான பாகிய ரேகைகள் வெளிப்படட்டும். அப்பொழுது பழைய சமஸ்காரங்களின் ரேகைகள் அமிழ்ந்துவிடும். ஓம் சாந்தி.